அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கத்தின் தனி சிறப்பு, படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் வணக்க வழிபாடுகள் செய்கின்ற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இதை தவிர மக்கள் எந்த மதங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவை அனைத்தும் படைத்த இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவை, படைத்த இறைவனுக்கு நிகராக படைப்புகளை வணங்குவதற்கு போதிக்கக்கூடியவை. அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் ஒன்றுதான் அல்லாஹுவை மட்டும், ரப்பை மட்டும், ரப்புல் ஆலமீனை மட்டும் பரிசுத்தமாக எப்படி வணங்க வேண்டும் என்பதை போதிக்கின்ற மார்க்கம். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் பாருங்கள். சூரத்து ஜுமருடைய 3வது வசனத்தை படித்து பாருங்கள். அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். நபியே அறிந்து கொள்ளுங்கள், நபியே நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியை தொடர்ந்து அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது இந்த பரிசுத்தமான மார்க்கம். இணை வைத்தல் என்ற அந்த மகா பாதகமான செயலில் இருந்து எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ, எந்த பாவத்தை செய்தவன் அதே நிலையில் இறந்து விட்டால் நிரந்தர நரகவாதியாக ஆகிவிடுவானோ, அத்தகைய சிறிய பெரிய அந்த ஷிர்கிலிருந்து நீங்கி பரிசுத்தமானதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மார்க்கம். அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். அன்பு சகோதரர்களே, இன்று நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக இருந்து இந்த உம்மத்துடைய நிலையை பார்த்தால் எவ்வளவு வருந்துவார்கள் தெரியுமா? இந்த நிலையில் தானா நான் உங்களை விட்டு சென்றேன், இதற்காகத்தானா நான் மக்காவிலிருந்து மதீனா வந்தேன், இதற்காகத்தானா நான் பதரையும், உஹதையும், அஹ்ஸாபையும், ஹுனைனையும், கந்தகையும், கைபரையும், தபூக்கையும் சந்தித்தேன் என்று கேள்வி கேட்க மாட்டார்களா? இன்று முஸ்லிம்களுடைய நிலை மஸ்ஜிதுகளின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லது அதை விட அதிகமாக அவர்கள் வணக்க வழிபாடுகளுக்காக, நம்பிக்கைக்காக, துஆக்களுக்காக, நேர்ச்சைகளுக்காக ஏற்படுத்திக் கொண்ட அந்த தர்காக்கள், கபறுகள், நல்லோர் பெரியோருடைய அடக்கஸ்தலங்கள் எவ்வளவு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய முஸ்லிம் இன்று மஸ்ஜிதை விட்டுவிட்டு அவனுடைய நம்பிக்கை ஒரு தர்காவின் மீது, ஒரு கபரின் மீது. ஏன், எங்கோ இருக்கக்கூடிய கபருக்கு நினைவாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்திலே ஒரு ஜெண்டாவை ஏற்படுத்தி, இது இன்னாரின் நினைவாக ஏற்படுத்தப்பட்ட ஜெண்டா என்றால் அங்கும் சுஜூது செய்யக்கூடிய கேவலம், அங்கும் துஆ கேட்கக்கூடிய கேவலம், அங்கும் அந்த ஜெண்டாவை தவாஃப் செய்யக்கூடிய கேவலம். யார் இவர்கள்? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஹதீஜா, ஆமினா என்ற பெயர்களிலே, முஸ்லிம்களுடைய உடையிலே, முஸ்லிம்களுடைய உருவத்திலே இணை வைத்தல் இவ்வளவு அதிகமாகிவிட்டது, இவ்வளவு பெருகிவிட்டது. எப்படி என்றால் இதுவும் இஸ்லாமிய மார்க்கம், இதுவும் ஒரு பழமையான செயல்தான், இதையும் அங்கீகரிக்க வேண்டும். இப்படித்தான் நமது முன்னோர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு படி மேலே ஏறி இதை எதிர்ப்பவர்கள், இதை மறுப்பவர்கள், இதை கண்டிப்பவர்கள், இதிலிருந்து சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக இன்று மக்களுக்கு முன்னால் காட்டப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். என்ன காரணம் சகோதரர்களே, சகோதரிகளே? இன்று இந்த தௌஹீதை முழுமையாக அல்லது அல்லாஹ்வுடைய கிருபையால் ஓரளவுக்கு விளங்கிய நாம் இந்த ஷிர்கை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோமா? என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம்? எந்த அளவு செய்ய வேண்டுமோ, ஆனால் நம்முடைய முயற்சி எந்த அளவு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த தௌஹீதை குறித்த விழிப்புணர்வு தொடர் பிரச்சாரமாக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே செய்யப்படாததால் ஷிர்க்குடைய பயங்கரத்தை பற்றியும், ஷிர்க் என்றால் என்ன என்பதை பற்றியும் எல்லா மக்களுடைய செவிக்கும் செல்லும்படியாக குர்ஆனுடைய போதனைகள், ஹதீஸினுடைய போதனைகள் தொடர் பிரச்சாரமாக செய்யப்படாத காரணத்தால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று அது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு பிரிவாக அங்கீகரிக்கப்பட்ட பிரிவை போன்று இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல் என்பதாக நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எத்தனை இடங்களிலே செல்லும் போது மஸ்ஜித் எங்கே என்று தர்காவை வழிகாட்டக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு இந்த இபாதத்தை குறித்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தன்னுடைய நபிக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை, அழுத்தமான அந்த உபதேசத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். காரணம் என்ன? இந்த உபதேசம் தான் உபதேசங்களிலேயே மிகப்பெரிய உபதேசம்.
உபதேசங்களை நீங்கள் வரிசைப்படுத்தினால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் உபதேசம், முதல் தரமான முதன்மையான உபதேசம், நபியே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பாருங்கள். சூரத்து ஜுமர் 14வது வசனம். நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே பரிசுத்தமாக்கி எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் அல்லாதவருக்கு ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன், எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்கு நான் இணை வைக்க மாட்டேன், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டுமே பரிசுத்தமாக செய்வேன். இதே இந்த அத்தியாயத்திலே 16வது வசனத்திலே ரப்பு சொல்கிறான், குல் இன்னி உமிர்து அன் அஅ்புதல்லாஹ் முக்லிஸன் லஹுத்தீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று, உங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கட்டளைகளில் மிகப்பெரிய கட்டளை அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள், அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டுமே செய்ய வேண்டும். முக்லிஸன் லஹுத்தீன், அத்தனை இபாதத்துகளையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே பரிசுத்தமாக, அல்லாஹ்விற்கு மட்டுமே அந்த இபாதத்துகளை நான் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே நான் வணங்க வேண்டும், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்று மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று இந்த தர்காக்களை வணங்கக்கூடிய மக்கள், அங்கே சென்று சுஜூது செய்யக்கூடிய மக்கள், அங்கே சென்று நேர்ச்சைகள் செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய வீடாகிய புனித காபாவை தவாப் செய்வது போன்று அங்கே அந்த தர்காக்களில் இருக்கின்ற கபர்களை தவாப் செய்யக்கூடிய மக்கள், அங்கே செல்வதால் நன்மை கிடைக்கும் என்று நம்பக்கூடிய அவர்களிடத்திலே இதை பற்றியெல்லாம் ஷிர்க், இணை வைத்தல், இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இவை பெரிய பாவம், இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இஸ்லாமிய மார்க்கம் இதிலிருந்து பரிசுத்தமானது, நாம் இந்த செயல்களை செய்யக்கூடாது என்று சொன்னார். அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? எந்த பதிலை ஐயாமுல் ஜாஹிலியாவிலே முஷ்ரிக்குகள் கூறினார்களோ அதே பதிலை தான் இவர்களும் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் யாரும் தங்களுடைய இறந்துவிட்ட அந்த முன்னோரை, அவர்கள் வணங்கி வந்த அந்த சிலைகளை அல்லாஹ் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வோடு சேர்ந்து இந்த உலகத்தை படைத்தவை என்றோ வானத்தை படைத்தவை என்றோ சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஏன் இந்த சிலைகளை வணங்குகிறோம் என்றால், இந்த சிலைகளுக்கு ஏன் பூஜை செய்கிறோம், ஏன் நேர்ச்சி செய்கிறோம் என்றால், இவையெல்லாம் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும், இவையெல்லாம் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த அந்த மக்காவின் முஷ்ரிக்குகள், அந்த குறைஷி முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை மறுக்கவில்லை. அல்லாஹ்தான் இறைவன், அவன்தான் ரப்பு, அவன்தான் வானத்தை பூமியை படைத்தான் என்பதிலே அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனங்களை நீங்கள் இதே சூரா ஜுமரிலே 38வது அத்தியாயத்திலும் 31 சூரா லுக்மானிலே 25வது அத்தியாயத்திலும் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே வலையின் சஅல்தஹும் மன் خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் லா யகூலுன் அல்லாஹ். நபியே நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால் வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் தெளிவாக பதில் சொல்வார்கள், அல்லாஹ் தான் அவற்றை படைத்தான் என்று. சூரா ஜுஹ்ருஃப் 43வது அத்தியாயத்தினுடைய 87வது வசனத்திலும் அல்லாஹ் இதை கூறும்போது அந்த காஃபிர்கள் எப்படி பதில் கூறுவார்கள் என்றால், வானங்களையும் பூமியையும் நன்கு ஆற்றல் உள்ள எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடிய நன்கு அறிந்த அல்லாஹ் தான் படைத்தான் என்று அல்லாஹ்வுடைய சிஃபத்தையும் ஏற்றவர்களாக அவர்கள் பதில் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி இருந்தும் நன்கு கவனியுங்கள், அந்த மக்காவுடைய அந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ் தான் படைத்தவன் பரிபாலிப்பவன் என்று நம்பி இருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஹஜ் செய்தார்கள், அங்கே மினாவிலே அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள், காபத்துல்லாவில் அல்லாஹ்வை தவாஃப் செய்தார்கள், ஆஷுராவுடைய நோன்பு நோற்பவர்களாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அவர்களை காஃபிர், முஷ்ரிக் என்று கூறியது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புத் வலா அனா ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புத் என்ற வசனம் என்ற அந்த சூரா எப்போது இறக்கப்பட்டது? நாம் வணங்கக்கூடிய அல்லாஹ் வேறு, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் வேறு. நாங்கள் அல்லாஹ்விற்கு வழிபாடுகளை செய்கிறோம், நீங்களோ படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு வழிபாடு செய்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வை தவிர யாராக இருந்தாலும் சரி,
நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு நெருக்கமான எந்த ஒரு மலக்காக அல்லது ஒரு இறைநேசராக இருந்தாலும் சரி, அவரை அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்குவதென்றால் அவரும் அல்லாஹ்வை போன்று படைத்தார் என்று சொல்வதல்ல, அவரும் அல்லாஹ்வை போன்று நம்மை பரிபாலிக்கிறார் என்று சொல்வதல்ல, அவரும் அல்லாஹ்வை போன்று நமக்கு உயிர் கொடுக்கிறார், மரணம் கொடுக்கிறார் என்று சொல்வதல்ல. அது மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை, ஒரு சுஜூதை, ஒரு நேர்ச்சையை, ஒரு துஆவை, ஒரு நம்பிக்கையை, எனக்கு நன்மை நடக்கும் இவரை நம்பும் போது இந்த நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். இந்த இடத்திற்கு சென்றால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று இருக்குமேனால் அது ஒரு மஸ்ஜிதாக இருக்க வேண்டும். இதை படித்தால் எனக்கு புண்ணியம், அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் என்றால் அது குர்ஆனாக இருக்க வேண்டும். இன்று எத்தனை முஸ்லிம்கள் தர்காக்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை என்றால் கூட்டம் கூட்டமாக, அதுவும் அங்கே உருசு கந்தூரி என்றால் என்னென்ன அனாச்சாரமான, அசிங்கமான, மிக மோசமான அந்த கொள்கைகளை, நம்பிக்கைகளை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 3 கந்தூரிகளிலே, உருசுகளிலே கலந்து கொண்டால் அவர் உம்ரா செய்ய தேவையில்லை. 7 உருசுகள் கந்தூரிகளிலே கலந்து கொண்டால் அவர்கள் ஹஜ் செய்ய தேவையில்லை. வசதி உள்ளவர்கள் ரமதான் மாசத்திலே மக்காவிற்கு உம்ரா செய்ய செல்கிறார்கள். எங்களுக்கு வசதி இல்லை, எனவே நாங்கள் நாகூர் தர்காவுக்கு ரமதான் மாசத்திலே சென்றால் எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைத்துவிடும். குழந்தை வேண்டி செல்பவர்கள் எத்தனை பேர், தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக அங்கே சென்று நேர்ச்சி செய்பவர்கள் எத்தனை பேர், தங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன ரீதியான குழப்பங்களுக்கு தீர்வு வேண்டி, அதற்கு சிகிச்சை வேண்டி அங்கே சென்று நேர்ச்சை செய்து இரவுகளை கழித்து அங்கே அழுது புரளக்கூடியவர்கள் எத்தனை பேர். அல்லாஹ்வின் அடியார்களே, இது போன்ற செயலைத்தான் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய முஷ்ரிக்குகள் செய்தார்கள். அவர்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் என்ன இவர்களை அல்லாஹ் என்றா சொல்கிறோம்? இவர்கள் அல்லாஹ்வின் பொருட்டால் எங்களை குணப்படுத்துவார்கள், எனவே இவர்களிடத்தில் கேட்கிறோம். இதைத்தான் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய முஷ்ரிக்குகளும் சொன்னார்கள். அவர்கள் சொல்லாத புதிதான ஒன்றை இவர்கள் சொல்லவில்லை. எந்த பதிலை அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய முஷ்ரிக்குகள் கூறி அது தவறானது, அப்படி சொன்னாலும் நீ காஃபிர் தான், நீ முஷ்ரிக் தான் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முத்திரை குத்தினானோ அதே பதிலைத்தான் இன்று இவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன சகோதரர்களே? இந்த ஷிர்க்கை பற்றிய சரியான விழிப்புணர்வு, இந்த ஷிர்க்கை குறித்த சரியான அச்சம், பயம் அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம், இதை செய்தால் அல்லாஹ்விற்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும் என்ற அந்த ஈமானிய பயம் அவர்களிடத்திலே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் ஷிர்க் என்றால் என்ன என்று? இந்த ஷிர்க்கால் என்ன ஒரு பின் பாதிப்பு, ஆபத்து என்று எத்தனை பேருக்கு தெரியும்? முஸ்லிம் சமுதாயம் இந்த விழிப்புணர்வை விட்டுவிட்டது. தங்களது பிள்ளைகளுக்கு இதை குறித்து உபதேசம் செய்கிறார்களா? யாராவது சந்திக்கும் போது அவர்களுடைய பிரசங்கங்களிலே, குத்துபா பிரசங்கங்களிலே அல்லது மற்ற பொது நிகழ்ச்சிகளிலே இதைத்தான் முன்வைத்து நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு உபதேசம் செய்ய வேண்டிய கட்டாய கடமையிலே இருக்கிறோம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நெருக்கமான தோழர், யோசித்து பாருங்கள். மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தின் சிறப்பை பெற்ற, கல்வி பெற்ற மிகப்பெரிய ஒரு கல்விமான், ஒரு சஹாபி. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லித் தாருங்கள். அந்த அமலால் அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும், அந்த அமலால் அல்லாஹ் தஆலா என்னை நரகத்திலிருந்து தூரமாக்க வேண்டும். இந்த இடத்திலே ஒரு சின்ன நிறுத்தம் இருந்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நம்மில் அதிகமான மக்கள் அல்லது ஒரு எண்ணிக்கை உள்ள மக்கள் மார்க்க அறிஞர்களிடத்தில் சென்று கேட்பார்கள், கேள்வி கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? பரக்கத்துக்கு ஏதாவது துவா இருக்கா? பெரும்பாலும் ஆலிமை சந்திக்கும் போது, ஒரு மார்க்க அறிஞரை சந்திக்கும் போது இன்று மக்கள் இந்த துன்யாவை பற்றி தான், ஏதாவது கடையில வியாபாரம் அதிகமா நடக்கிறதுக்கு ஏதாவது துவா இருக்குதா, அதுக்கு ஏதாவது விசேஷமான திக்ர் இருக்கிறதா, மறுமையை குறித்து சொர்க்கத்தின் மீது ஆசையா, நரகத்தை குறித்த பயத்தால் எந்த காரியத்தை செய்தால் நான் நரகம் சென்று விடுவேன், அந்த ஒரு ஈமானிய பயத்தால் கேட்கக்கூடிய கேள்விகள் குறைந்து விட்டன. சஹாபாக்களை பார்த்தால் அவர்களுடைய ஒவ்வொரு கேள்வியும், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சொர்க்கத்தின் அமலை கற்றுத்தாருங்கள், அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமலை கற்றுத்தாருங்கள். துன்யாவை பற்றிய கேள்வியை ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் கேட்டிருப்பார்களே தவிர துன்யாவை பெருக்குவதற்கு, பெரிய செல்வந்தனாக ஆகுவதற்கு என்ன என்று கேட்கவில்லை. ஆம், கடன் சுமை நீங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், அல்லாஹ் என்னை அந்த அமலால் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை தூரமாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், முஆத், நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி கேட்டு விட்டீர்கள். ஆனால் யாருக்கு அல்லாஹ் தஆலா லேசாக்கி விட்டானோ, இலகுவாக்கி விட்டானோ அவர்களுக்கு இது லேசானது. நல்ல கவனமாக கேளுங்க.
கேட்ட கேள்வி என்ன? எனக்கு ஒரு அமலை சொல்லித் தாருங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். கேட்டவர் யார்? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? முஆதே, நீ அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை செய், அல்லாஹ்வை வணங்கு, அவனுக்கு இணை வைக்காதே. அல்லாஹ்வை நீ வணங்கு, அவனுக்கு இணை வைக்காதே, ஷிர்க் செய்யாதே. எத்தகைய அச்சத்தை தன்னுடைய தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் பாருங்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌஹீதை படிக்காதவர்களா? அல்லாஹ்வுடைய இபாதத்தை அறியாதவர்களா? சகோதரர்களே, விஷயம் அப்படி அல்ல. எவ்வளவு தான் அறிந்திருந்தாலும், எவ்வளவுதான் புரிந்திருந்தாலும், இந்த ஷிர்க்கை பற்றிய பயத்தை, ஷிர்க்கை பற்றிய அச்சத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். லுக்மான் என்ற அறிஞரை நீங்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா புகழ்ந்து கூறுவதை பார்த்திருப்பீர்கள். அந்த அறிஞரின் மீது அல்லாஹ்வுடைய பிரியம் எந்த அளவுக்கு அதிகமானது என்றால், அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய வேதங்களிலேயே சிறந்த வேதமாகிய அல் குர்ஆனிலே நினைவு கூறக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்பித்தான் என்றால், அவர்களுடைய உபதேசத்திலே மிக முக்கியமான உபதேசமாக, எப்போதும் இடம்பெறக்கூடிய உபதேசமாக, எப்போதும் அழுத்தமாக சொல்லக்கூடிய உபதேசமாக இருப்பது, அல்லாஹுவிற்கு வணக்க வழிபாடுகளை பரிசுத்தமாக செய், அல்லாஹுவிற்கு இணை வைக்காதே. இன்று எத்தனை பேர் தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு இந்த ஷிர்க்கைக்குரிய அச்சத்தை அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். லுக்மானுடைய 13வது வசனம், நபியே, மூமின்களே, லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்ததை நினைத்து பாருங்கள். ஏன் அல்லாஹ் இவ்வளவு புகழ்கிறான்? லுக்மானுடைய அந்த உபதேசத்தை அல்லாஹு தஆலா ஏன் இவ்வளவு அல்லாஹ் உயர்த்துகிறான்? அவர் சொன்ன முதல் உபதேசம், யா புனைய லா துஷ்ரிக்கு பில்லாஹ், என்னுடைய மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, நீ அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைத்தல் அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய அநியாயம், உனக்கு நீனே செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய துரோகம். உன்னை படைத்தவன், உனக்கு இரணமளிப்பவன், உன்னுடைய ஹயாத்தும் மௌத்தும் யாருடைய கையிலே இருக்கிறதோ அந்த ரப்புக்கு நீ இணை வைப்பது மிக பாதகமான, மிக அநியாயமான செயல். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம் என்று மக்களுக்கு தெரியவில்லை. ஓடுகிறார்கள், நம்புகிறார்கள். இந்த முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய கூட்டத்தின் நம்பிக்கை எந்த அளவு தரம் தாழ்ந்து விட்டது என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலண்டர்களிலே ராகு காலம் பார்க்கிறார்கள், குளிர்காலம் பார்க்கிறார்கள், நல்ல நேரம் பார்க்கிறார்கள், கெட்ட காலம் பார்க்கிறார்கள். அவர்கள் வீடு கட்டும் போது வாஸ்து பார்க்கிறார்கள், எந்த பக்கம் வாசல் வைக்க வேண்டும், எந்த பக்கம் ஜன்னல் வைக்க வேண்டும் என்று சிலை வணங்கக்கூடிய அந்த முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கைகளை போன்று நம்புகிறார்கள். அது மட்டுமா, அவர்களுடைய பிள்ளைகள் பிறந்தால் அதற்கு நட்சத்திர ராசி பலன்களை தேடுகிறார்கள், அதற்கு ராசியான நம்பர்களை தேடுகிறார்கள். இப்படியாக இன்று ஷிர்க்குடைய வகைகள், ஷிர்க்கினுடைய வாசல்கள் விசாலமாகிக் கொண்டே செல்கிறது. முஸ்லிம் என்ற அடையாளத்தை தவிர அவர்களிடத்தில் வேறு விதமான கொள்கையோ நம்பிக்கையோ அல்லது அந்த நம்பிக்கை சார்ந்த இபாதத்துகளையோ பார்க்கும்போது எந்த விதத்திலும் பரிசுத்தமாக இருப்பதில்லை. பல இடங்களிலே பார்த்தோம், வீட்டிலே அம்மை வந்து விட்டது. அம்மை என்பது ஒரு நோய், அதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், சிகிச்சை செய்ய வேண்டும். இந்த முஸ்லிமான பெண்களை பாருங்கள், கோயிலுக்கு சென்று, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு சென்று அங்கிருந்து அந்த பூசாரி இடத்துல வேப்பிள்ளை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டு வாசலிலே தொங்க விடக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. வீட்டிலே குழந்தைகளுக்கு அம்மை வந்து விட்டால் கோயிலுக்கு சென்று அங்கே அந்த பூசாரி இடத்துல வேப்பிள்ளை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே தொங்க விடுகிறார்கள். சில இடங்களிலே ஒரு கோயிலின் மீது ஒரு நம்பிக்கை வந்து விட்டால் அது பரப்பப்படும் பொழுது நம்முடைய அப்பாவி முஸ்லிம்களும் அந்த இடத்திற்கு சென்று வரிசையிலே நின்று அங்கு பூஜை செய்யக்கூடிய நிலையை கூட இன்று பார்க்கிறோம் சகோதரர்களே. காரணம் என்ன? இந்த ஷிர்க் என்ற இந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்று அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன, பெரும் பாவங்கள். அந்த எல்லா பாவங்களிலும் முதன்மையான மிக பயங்கரமான கொடிய பாவம் இந்த ஷிர்க். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? 4வது அத்தியாயத்துடைய 48ஐயும் 116ஐயும் படித்து பாருங்கள். இந்த ஷிர்க் எப்படிப்பட்டது என்றால், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள்? ஏன் அல்லாஹ் தஆலா நபிமார்களை இந்த ஷிர்க்கிலிருந்து கண்டிப்பதற்காக, ஷிர்க்கிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக அனுப்பினான்? ஏன் நபிமார்களுடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டன? நபிமார்கள் ஏன் துன்புறுத்தப்பட்டார்கள்? யோசித்து பாருங்கள். இந்த ஷிர்க்கிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காகத்தான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் ஃபஜ்தனிபுத் தாகூத். சூரா நஹ்லுடைய வசனம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உம்மத்திலும் ரசூலை அனுப்பினானே,
அந்த ரசூலை அனுப்பியதனுடைய நோக்கமே மக்களே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர மக்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்ட அனைத்தையும் விட்டு நீங்கள் விலகிவிடுங்கள், யாராக இருந்தாலும் சரி. நடிகார்களே, அல்லாஹுவை தவிர வணங்கப்பட்ட ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனியுங்கள், அல்லாஹுவை தவிர ஒருவருக்கு வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவது அனுமதிக்கப்பட்டிருக்குமே ஆனால், அது ஒரு குற்றமில்லை என்ற ஒரு செயலாக இருந்திருக்குமே ஆனால், அல்லாஹ் அல்லாதவர்களை நம்பி அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது ஒரு குற்றமாக இல்லை என்றிருந்தால், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வணங்கியவர்களை அல்லாஹ் முஷ்ரிக்குகள் என்று சொல்லி இருக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயர்வான ஒரு நபி, ஒரு உயர்வான ஒரு ரசூல். அப்படி இருந்தும் கூட அவர்களை வணங்கியவர்களையும் அல்லாஹு தஆலா முஷ்ரிக்குகள் என்று சொல்கிறான், காஃபிர்கள் என்று சொல்கிறான். அவர்கள் அதே நிலையிலே இருந்து விட்டால் நிரந்தர நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், முஸ்லிம்களுடைய நிலை எப்படி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? நல்லோர்கள், வரலாறு உள்ள அந்த நல்லவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட கபர்கள் மட்டுமல்ல, யார் தொழுகை இல்லாமல் வணக்க வழிபாடுகள் இல்லாமல் இன்னும் சமுதாயத்திலே ஒரு கைவிடப்பட்ட நிலையிலே சுற்றி கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள், பக்கீர், பாபா, பீர் என்று. அவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் இறந்த அந்த சமாதி ஒரு பெரிய வழிபாட்டு தலமாக, பெரிய நம்பிக்கை தலமாக மாறிவிடுகிறது. ஏன் இன்னும் எந்த அளவு கேள்விப்படுகிறோம் என்றால், தர்காக்களிலே, உருசுகளிலே, அங்கு அந்த உருசுகளுக்காக எப்படி மற்றவர்கள் கோயில்களுக்கு திருவிழாக்களுக்கு யானை கொண்டு வருவார்களோ அதுபோன்று அந்த தர்காக்களுக்கு உருசுக்காக கந்தூரிக்காக வந்த யானை அது செத்ததற்கு பிறகு அதற்கு ஒரு சமாதி கட்டி அங்கே வழிபாடு நடக்கிறது. எப்படி நம்பிக்கை கேவலமாகிவிட்டதை யோசித்து பாருங்கள். இத்தகைய ஒரு அறியாமை, ஜாஹிலியத்தினுடைய உச்சத்திலே சமுதாயத்தின் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இந்த ஷிர்க்கை எப்படி கண்டிக்கிறான் என்றால், இந்த ஷிர்க் இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் ஷிர்க்கை, அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், இதை தவிர எந்த பாவங்களையும் அவன் நாடியவருக்கு மன்னித்து விடுவான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்கிறானோ அவன் மிகப்பெரிய பொய்யை, அபாண்டமான பழியை அவன் கற்பனை செய்து விட்டான். சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு சின்ன நம்பிக்கையாக இருக்கட்டும். இபாதத் என்பது அது சிறியது பெரியது என்பது அல்ல. மக்கள் என்ன விளங்கிக் கொள்கிறார்கள்? நம்ம என்ன செஞ்சோம்? போய் துவாதான கேட்டோம், அந்த அவுலியாட்ட கேட்டோம், இல்லது அவருடைய பொருட்டாள கேட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது என்ன சாதாரண விஷயமா? இது அத்ஆ ஹுவல் இபாதா. இந்த பிரார்த்தனை, எனக்கு நன்மையை கொடு, தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், உன்னால் எனக்கு நன்மை கிடைக்கும், உன்னிடம் வந்ததால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற அந்த துஆ நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் இபாதத். குர்ஆனிலே நீங்கள் பாருங்கள், இபாதத்தை சொல்லக்கூடிய பெரும்பாலான இடங்களில் அல்லாஹு தஆலா துஆவுடைய வாசகத்தை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த இபாதத்தினுடைய அடிப்படை துஆ, நீங்கள் தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தொழுகை ஆரம்பித்ததிலிருந்து அதனுடைய கடைசி வரை துஆ தான். தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பிறகிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை தொழுகை என்பது துஆ. இந்த எல்லா வணக்க வழிபாடுகளுமே அல்லாஹ்விடத்தில், யா ரப், நீ என்னுடைய எஜமானன், நீ என்னுடைய அரசன், நான் உன்னுடைய அடிமை என்று அவனிடத்திலே சொர்க்கத்தை வேண்டி, நன்மையை வேண்டி, ரட்சிப்பை வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வேண்டி நாம் மன்றாடக்கூடிய மன்றாடுதல்கள் தான் அந்த இபாதத், அந்த துஆ. சகோதரர்களே, சாதாரணமாக சொல்கிறார்கள், நாங்க என்ன அவுலியாக்கள்கிட்ட கேட்டோம், அவுலியாக்கள்கிட்ட கேட்டோம் அவ்வளவுதானே, அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்க, அவங்க எங்களுக்கு துஆ செஞ்சா அல்லாஹ் கண்டிப்பா கபூல் செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? இவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ் செய்வான் என்று நம்பிக்கை கொள்கிறார்களே, இந்த அவுலியாக்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னால் இருந்த மக்களுக்கு யாருடைய பொருட்டால் அல்லாஹ் கருணை காட்டினான்? அவர்களை யாருடைய பொருட்டால் அல்லாஹ் மன்னித்தான்? இவர்கள் தாயின் வயிற்றிலே இருந்தார்களே, யாருடைய பொருட்டால் அல்லாஹ் இவர்களுக்கு உணவளித்தான்? யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையால் நம்மை பரிபாலிக்கிறானே தவிர யாருடைய தயவாலும் அல்ல, யாருடைய கருணையாலும் அல்ல. அல்லாஹ்வுடைய கருணை மட்டும்தான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஷிர்க்கை எவ்வளவு கண்டிக்கிறான் என்றால், இது சாதாரணமானதல்ல. மக்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? சரி, நாங்கள் செய்கிறோம், எங்களுடைய மூதாதையர்கள் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம். இப்படி நாம் கண்டும் காணாமலோ அல்லது கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த ஷிர்க் செய்த நிலையிலே நம்மிலே ஒருவர் இறந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது நமக்கு தெரிந்தவரோ
அல்லது நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவரோ நம்முடைய முஹல்லாவை சேர்ந்தவரோ, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? சூரா மாயிதாவுடைய 72வது வசனத்தை படித்து பாருங்கள். யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறானோ, இன்னொரு அல்லாஹ் என்று சொல்வதல்ல சகோதரர்களே, இதைத்தான் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இலாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அர்த்தத்தை இன்று நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களிலே பலர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த அர்த்தத்தை அவர்களுக்கு சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அர்த்தத்திற்கு பின்னால் கருத்து என்று ஒன்றை சொல்கிறார்கள் பாருங்கள், முற்றிலும் அந்த அர்த்தத்துக்கு மாற்றமான கருத்து. லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தத்தை கேளுங்கள், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, கரெக்டாக சொல்வார்கள். பிறகு அதனுடைய கருத்து என்று வரும் பொழுது எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும், நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை கொண்டுதான், அல்லாஹ் தான் செய்யக்கூடியவன், நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும் என்று தவக்குலுடைய அர்த்தத்தை, ரஸாக்கியத்துடைய அர்த்தத்தை, காதிருடைய அர்த்தத்தை அங்கே கொண்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையிலே பார்த்தால், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய கருத்து, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பது இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அவனையே நம்முடைய நன்மை தீமைகளுக்காக கேட்க வேண்டும். இது இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருந்தால் உலகத்திலே யாருமே காஃபிராக இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? எப்பேற்பட்ட ஒரு முஷ்ரிக்கிடத்திலே, ஏன் சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரி இடத்திலே சென்று கூட உன்னை படைத்தது யார், உனக்கு இரணம் அளிப்பது யார், உன்னுடைய நன்மை தீமை யாரிடத்திலே இருக்கிறது என்று கேட்டால் மேல உள்ள அந்த ஆண்டவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்னு சொல்லுவார். எந்த ஒரு முஷ்ரிக்கிடத்திலே சென்று நீங்கள் இந்த ஒரு கேள்வியை கேளுங்கள், உனக்கு வாழ்வளிப்பவன் யார், உனக்கு மரணம் கொடுப்பவன் யார், உன்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாமே அந்த கடவுள் தான், எல்லாமே அந்த ஆண்டவன் தான் என்று சொல்வார்கள். சகோதரர்களே, இங்கே பிரச்சனை அதிலே இல்லை, இங்கே கருத்து வேற்றுமை அதிலே இல்லை, இங்கே குழப்பம் எதிலே இருக்கிறது. நீங்கள் அந்த ஒருவனை படைத்தவனாக உங்களுடைய நன்மை தீமைகளுக்கு பொறுப்பானவனாக ஏற்றுக்கொண்டால் பிறகு ஏன் உங்களுடைய வழிபாடுகளை, நம்பிக்கைகளை, பிரார்த்தனைகளை, உங்களுடைய துஆக்களை, உங்களுடைய நேர்ச்சைகளை நீங்கள் சிரம் பணிவதை அந்த ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக செய்யாமல் எவை படைக்கப்பட்டவையோ, எவற்றுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லையோ அதை நீங்கள் வணங்குகிறீர்கள், அவற்றுக்கு நீங்கள் செய்கிறீர்கள். இதுதான் பிரச்சனை சகோதரர்களே. அல்லாஹும்ம அல்லாஹ், எத்தனை முறை அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், உங்களுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவன் யார், நீங்கள் சிக்கலான நேரத்திலே பிரார்த்தனை கேட்டால் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவன் யார் என்றால் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அப்படி என்றால் அல்லாஹும்ம அல்லாஹ், அல்லாஹுடன் இன்னொரு கடவுளா, அல்லாஹுடன் இன்னொரு வணக்கத்திற்குரிய தெய்வமா, இவற்றையெல்லாம் செய்பவன் அல்லாஹ் என்றால் அந்த அல்லாஹ்விற்கு மட்டும் நீங்கள் இபாதத்தை செய்யாமல் நீங்கள் அந்த இபாதத்தை எப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறீர்கள்? சகோதரர்களே, இந்த ஷிர்க், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இந்த இபாதத்தை நம்பிக்கையை செய்வது எவ்வளவு கொடிய பாவம் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மயுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விடுவானோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா அவன் மீது சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான், சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். வமஅவாஹுன் நார், அவனுடைய தங்குமிடம் நரகம்தான். சகோதரர்களே, பிறகு அவர் ஹஜ் செய்து என்ன பிரயோஜனம், அவர் நோன்பு வைத்து என்ன பிரயோஜனம், அவர் தொழுது என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். நம்முடைய பார்வையிலே அவர் ஒரு வணக்கசாலியாக, ஒரு நல்ல மனிதராக தெரிந்தார், தொழுகைக்கு வந்தார், எல்லா விதமான இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே அவர் தர்காவுக்கும் செல்கிறார், அதே நேரத்திலே அவர் தன்னுடைய நம்பிக்கையை ஒரு அவுலியாவின் மீது வைத்திருக்கிறார். எத்தனை வீடுகளிலே பாருங்கள், அவர்களுடைய வாகனங்களிலே பாருங்கள், ஹாஜா கரீப் நவாஸ் அல் மதத், நாகூர் ஆண்டவர் துணை, யா ஷேக் அப்துல் காதர் ஜிலானி அல் மதத், முஸ்லிம்களுடைய வாகனங்கள், முஸ்லிம்களுடைய வீடுகள், போட்டோக்கள் கொண்டு வருவார்கள். ஒரு பக்கம் மக்கா காபத்துல்லாவுடைய படம், மதீனாவுடைய படம், அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய படம் இருக்கும். அது என்ன படம்? பக்தாதினுடைய அப்துல் காதர் ஜீலானியுடைய மக்பரால இருந்து, அப்புறமா அஜ்மீரில் இருக்கக்கூடிய ஹாஜா கரீப் நவாஸ் அவங்களுடைய மக்பரால இருந்து, அப்புறம் நாகூருடைய மக்பரா, இதெல்லாம் இருக்கணும். வியாழக்கிழமை ஆயிட்டா அதுக்கு பத்தி போடணும், அதுக்கு பூ, மல்லிகைப்பூ போடணும். இதுல எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா அவர்களுக்கு, என்ன பக்தியோடு செய்வார்கள் தெரியுமா? இது ஒரு பெரிய ஷிர்க் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் செய்வதை நாம் ஏன் இவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறோம் என்றால் அந்த இடத்திலே அவர்களுடைய அறியாமையை பார்க்க வேண்டும். அந்த அறியாமை போக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வின் அடியார்களே, இதை தெரிந்த உங்கள் மீதும் என் மீதும் கடமையாக இருக்கிறது. இதை நாம் கடந்து சென்று விட முடியாது. ஏதோ அவங்க செய்யறாங்க செய்யட்டும் என்று நாம் கண்டிக்க வேண்டிய
பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாக இந்த ஷிர்க் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒருத்தர் சிகரெட் குடிச்சா சிகரெட் குடிக்காதப்பா தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறோம். கண்டிப்பா கண்டிக்கணும். ஒருத்தர் தவறானதை பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிக்கிறோம். இப்படியே எடுத்துக்கிட்டே போங்க. எத்தனையோ பாவங்களை சமுதாயத்தில் கண்டித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒருத்தன் தர்காலிருந்து வரும், அந்த நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், கையில தாயத்தை கட்டியிருக்கான், கயிறு கட்டியிருக்கிறான், நம்ம கடந்து போறோம். இது அவர் பிசினஸ்ங்க, இது அவருடைய நம்பிக்கை, நம்ம ஏன் இதை சொல்லணும், எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி இருக்க முடியாது. தௌஹீதை தெரிந்தவனால் இருக்க முடியாது. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இமாம் தபரியுடைய விளக்கத்தை படித்து பாருங்கள். இந்த உம்மத் மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட உம்மத் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நீங்கள் மஅரூஃபை ஏவுவீர்கள் என்று. மஅரூஃபினுடைய முதல் மஅரூஃப் தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க மக்களை அழைப்பது. அது இஸ்லாமிற்குள் இருந்து கொண்டு தன் ஷிர்க் செய்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வெளியில இருந்து கொண்டு ஒரு மனிதன் சிலைகளை வணங்கினாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவரை அவர் வணங்குகிறாரா, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்கிறாரா என்றால், அவருக்கு நாம் சொல்ல வேண்டிய முதல் அழைப்பு, அவருக்கு நாம் சொல்ல வேண்டிய முதல் தஅவா, நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, நீ ஷிர்க் செய்யாதே. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இமாம் தபரி சொல்கிறார்கள், முன்கரிலே மிகப்பெரிய முன்கர், முதலாவது முன்கர், மிக முக்கியமாக கண்டிக்க வேண்டியது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. அது ஒரு ராமசாமி குப்புசாமி என்ற பெயரிலே செய்தாலும் சரி, அப்துல்லா என்ற பெயரிலே செய்தாலும் சரி, முதலாவது அவரிடத்திலே ஷிர்க் இருக்கிறது என்று தெரிந்தால் முதலாவது நாம் அவருக்கு சொல்ல வேண்டிய உபதேசம், நீ அல்லாஹுவை மட்டும் வணங்கி உன்னுடைய நம்பிக்கைகளை அவனுக்கு மட்டும் பரிசுத்தமாக ஆக்கு என்று சர்வசாதாரணமாக சென்று விடுகிறோம். எத்தனை முஸ்லிம்களுடைய கடைகளுக்கு நாம் செல்கிறோம், நம்மிலே பலர் வியாபார தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அங்கே பார்த்தால் இது ஒரு பெரிய சோதனையாகிவிட்டது. அதாவது வெளியிலே முஸ்லிம் என்று சொன்னால் அடையாளம் பார்ப்பதற்கு முந்தைய காலத்தில் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று எழுதியிருப்பார்கள், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எழுதியிருப்பார்கள். இன்று இந்த தௌஹீதை தெரியாதவர்களை பற்றி சொல்கிறேன், சுன்னாவை தெரியாதவர்களை பற்றி சொல்கிறேன். அவர் நம்ம பாய் கடன் சொன்னா பெரிய தாயத்து இருக்கணும், தகடு இருக்கும், பெரிய தாயத்து தகடு இருக்கணும், நல்ல அதுலேயும் எவ்வளவு பெரிய வசதியானவர்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பிசினஸ். அந்த மக்களுக்கு தெரியவில்லை, அறியாமையில இருக்கிறார்கள். அவர்களை சிலர் மயக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒண்ணும் இருக்காது, நம்பரை போட்டு கட்டம் கட்டம் கட்ட கட்டமா அந்த பித்தளை தகடுல எழுதி எழுதி அது எவ்வளவு பெருசா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் இந்த தாயத்து தகடெல்லாம் எக்ஸ்போர்ட்லாம் ஆகுது, இந்தியாவிலிருந்து மற்ற சாமா எக்ஸ்போர்ட் ஆகுது மட்டுமல்ல, இங்க இருந்து தாயத்து தகடெல்லாம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. 50 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாயத்து தகடு. நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி, அந்த அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய பயத்துக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தர் ரொம்ப பயந்தானா முடிஞ்சு போச்சு, கடைசியில் அவன் சொத்தையே அழிச்சிருவான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். யார் தாயத்துகளை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். மஸ்ஜிதுகளிலே வரக்கூடியவர்களை பாருங்கள், அவர்களுக்கு வந்தால் நீங்கள் கை கொடுக்கக்கூடிய அந்த சாக்கிலே அவங்களுடைய புஜத்தில் இப்படி தடவி கொடுக்குற மாதிரி இப்படி தடவி பாருங்க. சலாம் கொடுக்கும் பொழுது நீங்க அப்படியே இப்படி தடவி பாருங்க. அப்படியே இப்படி தடவும் பொழுது டக்கு நாடு இடிக்கும். பாய் கையில தாயத்து இருக்கு. கையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மந்திரிச்ச கயிறு, சிவப்பு கடல்ல மஞ்சள் கடல்ல மந்திரிச்ச கயிறு. உடனே அவருக்கு சொல்ல வேண்டும், இது எவ்வளவு பெரிய ஷிர்க், இதோடு நீ தொழுதால் உன்னுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்விற்கு நம்பிக்கையை இந்த கைத்தில வைத்துவிட்டு நீ அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் என்று சுஜூது செய்தால் இந்த ஷிர்க்கு கலந்த வணக்கத்தை அல்லாஹ் எப்படி ஏற்பான்? தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். பாருங்க, சூரா ஜுமருடைய 65வது வசனம். அன்பு சகோதரர்களே, ஷிர்க்கை குறித்து யாருக்கும் எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய நபி இந்த தௌஹீதுக்காக தான் அனுப்பிய இந்த நபிக்கு அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், கவனமாக கேளுங்க. நபியே, உங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய கட்டளை அறிவிக்கப்பட்டது. உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் நபிமார்களுக்கும் வஹீயிலே அழுத்தம் திருத்தமாக கட்டளையிடப்பட்டது. என்ன கட்டளை தெரியுமா? என்ன எச்சரிக்கை தெரியுமா? லஇன் அஷ்ரக்த. நேரடியாக நபியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களே, சகோதரிகளே, தௌஹீதுடைய அந்த இமாமை பார்த்து, இந்த தௌஹீதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த ரசூலை பார்த்து அல்லாஹ் நேரடியாக எச்சரிக்கை செய்து பேசுகிறான். நபியே, நீங்கள் இணை வைத்தால்,
ஷிர்க் யார் செய்தாலும் சரி, நபியே நீங்களும் ஷிர்க் செய்தால் லயஹ்பதன்ன அமலுக, உங்களுடைய அமல் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். அமல்களை எல்லாம் இழந்து நஷ்டமடைந்தவர்களிலே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். சகோதரர், இன்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு பெரும் கூட்டம் இந்த ஷிர்க்கிலே எந்த அளவு ஆழமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஆபத்து அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய எந்த ஒரு வீட்டு காரியங்களாக இருக்கட்டும், மற்ற செயல்களாக இருக்கட்டும், இந்த ஷிர்க் அவர்களிலே ஒரு அடையாளமாக கலந்து விட்டதை பார்க்கிறோம். ஒரு வீட்டிலே ஒரு கல்யாணம் நடக்கிறது என்றால் இன்று முஸ்லிம் குடும்பங்களிலே பார்க்கிறோம். ஒன்று மாற்றார்களோடு அவர்கள் சேர்ந்து வாழுகின்ற அந்த கலாச்சாரமா, அல்லது ஷைத்தான் இவர்களை எப்படி வழிகெடுத்தானோ அல்லாஹ் அறிவான். கண் திருஷ்டி என்றால் ஒரு மனசிலே ஒரு பயம் என்றால் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் அல்லாஹு தஆலா இரண்டு முஅவ்விதத்தைன், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் என்ற சூராவை கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அல்லாஹ்வுடைய பெயரை கூறி பாதுகாப்பு தேடுவதற்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய பெயரை கூறி தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேடுவதற்கு பதிலாக என்ன செய்கிறார்கள்? மாற்றார்களை போன்று காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் தட்டுல வச்சு அந்த மணமகன் வரும்போது வீட்டுக்கு ஆராய்ச்சி எடுக்கிறான். கண் திருஷ்டியா எடுத்து அதை கொண்டு போய் கொட்டுறான். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஷிர்க், எவ்வளவு மோசமான நம்பிக்கை. அதே போல வீட்டில் பிள்ளைங்களை வெளியில கூட்டிட்டு போவாங்க. வெளியில கூட்டிட்டு போகும்போது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்களோ அல்லது பொம்பளை பிள்ளைக்கு ஸ்கார்ஃபை போட்டு, அதெல்லாம் கிடையாது. முதல்ல கருப்பு மைய எடுத்து கன்னத்தில் வைக்கணும் அல்லது நெத்தியில வைக்கணும். அதுக்கு பிறகுதான் மற்றதை பத்தியே சிந்திப்பான். அதுல வீட்டில் கொஞ்சம் வயசான பாட்டு யாராவது இருந்துட்டா அதை வைக்காம எடுத்துட்டு போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. என்ன நம்பிக்கை? இந்த கருப்பு புள்ளி, கருப்பு மை, இது என்னுடைய பிள்ளையை கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கும். அவ்வளவு ஷிர்க். இது சின்ன ஷிர்க் அல்ல, இது பெரிய ஷிர்க். இது ஒரு சிலையை வைத்து வணங்குவது எப்படிப்பட்ட ஒரு பாவமோ, எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான செயலோ, அதே போன்ற செயல்தான் சகோதரர்களே. இந்த என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? நாங்க என்ன அந்த சிலையா வணங்குறோம், அப்படியா அதையா வணங்குறோம், இதையா வணங்குறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் எதை வணங்குகிறீர்கள், எதன் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பதல்ல அங்கே பிரச்சனை. அல்லாஹ்வுடைய இபாதத்தை, அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய அந்த நம்பிக்கையை அல்லாஹ் அல்லாதவர் மீது நீங்கள் வைத்து விட்டால் ஃபினிஷ். அது யார் மீது, எந்த அளவு, எவ்வளவு தூரத்துக்கு, அது கிடையாது அங்க விஷயம். அது அல்லாஹ்விடத்திலே ஷிர்க். எப்படி சிலைகளை வணங்குவது ஷிர்க்கோ அது போன்று கபர்களுக்கு சுஜூது செய்வது ஒரு ஷிர்க். எப்படி ஒரு மனிதன் கோயிலுக்கு சென்று நேர்ச்சை செய்வது ஒரு ஷிர்க்கோ அது போன்றுதான் தர்காக்களுக்கு சென்று நேர்ச்சை செய்வது ஷிர்க். எப்படி கோயிலுக்கு சென்று சூடமேற்றுவதோ விளக்கேற்றுவது ஒரு ஷிர்க்கோ அது போன்று தர்காக்களுக்கு சென்று விளக்கேற்றுவது ஒரு ஷிர்க். எப்படி அல்லாஹ் அல்லாதவருடைய அந்த வணக்க ஸ்தலங்களிலே மாற்றார்கள் சுற்றி வருவது ஒரு ஷிர்க்கோ அது போன்று அல்லாஹ்வுடைய காபாவாகிய வீட்டை தவிர, அல்லாஹ்விற்காக செய்யப்படக்கூடிய அந்த தவாஃபை தவிர ஒரு கபரை தவாஃப் செய்வது அல்லது அந்த கபருடைய நினைவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தண்டாவை தவாஃப் செய்வது இது ஷிர்க். அல்லாஹ் அல்லாதவர் மூலமாக நன்மை ஏற்படும் என்று நீங்கள் ஒரு சிலையின் மீது நம்பிக்கை வைத்தாலும் ஷிர்க், அல்லது ஒரு முஸ்லிமுடைய ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நல்ல அமல்களை செய்து இறந்து விட்ட ஒரு நல்லடியாரின் மீது அந்த நம்பிக்கையை வைத்தாலும் சரி, அதுவும் ஷிர்க். ஒரு ஜின்னு ஷைத்தானின் மீது இவனால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்பிக்கை வைப்பது எப்படி ஷிர்க்கோ அது போன்றுதான் இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை செய்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்பினால், இந்த நம்பரால், இந்த எண்ணிக்கையால், இந்த கலரால், இந்த நட்சத்திரத்தால் எனக்கு நல்லது கிடைக்கும் என்று நம்பினால் அதுவும் ஷிர்க். எல்லா ஷிர்க்குகளும் ஷிர்க்குடைய பெரிய வகையை சேர்ந்தது. அவருடைய நன்மைகளை அல்லாஹ் அழித்து விடுவான். அவருடைய இடத்தை நிரந்தரமாக நரகத்தில் எழுதி விடுவான். ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக திருமதி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பு. அல்லாஹ் சொல்கிறார்,
அல்லாஹ்வுடைய கருணையின் விசாலத்தை பாருங்கள். யார் தௌஹீத் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய இந்த விசேஷமான விசாலமான கருணை. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனே, இந்த பூமி நிரம்ப கிழக்கிலிருந்து மேற்கு வரை வடக்கிலிருந்து தெற்கு வரை பாவங்களை எல்லாம் செய்து இந்த பூமி நிரம்ப பாவங்களை நீ என்னிடத்திலே கொண்டு வந்தாலும் நீ எனக்கு இணை வைக்காத நிலையிலே நீ என்னை சந்தித்தால் நான் இந்த பூமி நிரம்ப உனக்கு மன்னிப்பை வழங்குவேன். நல்ல அமல்களை எல்லாம் செய்து நல்ல அமல்களை எல்லாம் திரட்டிக் கொண்டு அதே நேரத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் அது வாழ்க்கையிலே ஒரு மனிதன் 70 ஆண்டுகள் வாழ்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள், 100 ஆண்டுகள் வாழ்கிறான், ஏன் 200 ஆண்டுகள் வாழ்கிறான். அவன் பாலிகானதிலிருந்து இந்த 200 ஆண்டுகள் அவன் தொழுதான், நோன்பு வைத்தான், ஜக்காத்து கொடுத்திருக்கிறான், ஹஜ் செய்திருக்கிறான், குர்ஆன் ஓதுகிறான், காலை மாலை திக்ருகள் செய்கிறான். ஆனால் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை, சொல்லுங்க, ஒரே ஒரு முறை ஒரு தர்காவுக்கு சென்று ஒரே ஒரு முறை அந்த தர்காவை தொட்டு தடவினார். இப்படி தடவுவதால் எனக்கு புண்ணியம் கிடைத்தது, எனக்கு மன அமைதி கிடைத்தது என்று நம்பினான். அல்லது வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை அந்த தர்காவுக்கு ஒரு நேர்ச்சி செய்தான், அவ்வளவுதான், ஒரே ஒரு முறை. அல்லாஹ்வின் அடியார்களே, இவன் 200 ஆண்டுகள் தொழுத தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இவன் செய்த தர்மங்கள், இவன் ஓதிய குர்ஆன் அனைத்தினுடைய நன்மையையும் இழந்தவனாக வருவான். இவன் தௌபா செய்துவிட்டு மரணிக்கவில்லை என்றால் இந்த ஷிர்க்கை ஷிர்க் என்று புரிந்து நான் செய்த இந்த ஷிர்க்குக்காக என்னுடைய ரப்பே என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்காத நிலையிலே இவன் மரணித்து விட்டால் இவன் நாளை மறுமையிலே நிரந்தர நரகவாதியாக இருப்பான். உலக மக்கள் எல்லாம் இவனை அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொன்னாலும் சரி, உலக மக்கள் எல்லாம் இவனை ஒரு பெரிய நல்ல முஸ்லிம் என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவன் முஷ்ரிக்காக இருப்பான், இணை வைப்பவனாக இருப்பான். மக்களுக்கு என்ன நடக்கிறது? மக்கள் இன்று சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கின்றார்கள், கேட்கிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் சஹாபாக்களுடைய கேள்வி எப்படி இருக்கும் என்று. அல்லாஹ்வின் தூதரே, கட்டாயமாக்கி விடக்கூடிய நீங்கள் கட்டாயமாக்கி விடக்கூடிய 2 காரியங்கள் என்ன? கேள்வியை பாருங்கள். அதாவது இதை செய்தால் இது கட்டாயம், இதை செய்தால் இது நிச்சயம், அப்படிப்பட்ட 2 காரியங்கள் என்ன? அல்லாஹ்வின் தூதரே, இதை செய்தால் இது கண்டிப்பாக நடந்துவிடும், இதை செய்தால் இதுதான் முடிவு, இதை செய்தால் இதுதான் உனக்கு, அப்படிப்பட்ட 2 விஷயங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில் ஒருவன் இறந்தால் அவன் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வான். ஒரு கற்பனை செய்து பாருங்கள், ஒரு 100 ஆண்டு காலங்கள் 200 ஆண்டு காலங்கள் வாழ்கிறான், இருக்கிற எல்லா பெரும்பாவத்தையும் செஞ்சுட்டான், ஒன்னையும் விடல, ஜினா செஞ்சிட்டான், திருடிட்டான், குடிச்சிட்டான், என்னென்னமோ செஞ்சிருக்கான். ஆனால் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில் இவன் இறந்து விட்டால் ஒன்று அவனுடைய ஏதாவது ஒரு நன்மையினால் இந்த எல்லா பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கலாம், அல்லது அல்லாஹ் இவனுக்கு தண்டனை கொடுத்து விட்டு கண்டிப்பாக ஒரு நாள் அல்லாஹு தஆலா இவனை நரகத்திலிருந்து வெளியாக்குவான், மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஆனால் அடுத்து சொன்னார்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் இறந்து விடுவானோ அவன் கண்டிப்பாக நரகத்திற்கு செல்வான். எத்தனை ஆண்டுகள் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நல்லவனாக மக்களிடத்திலே பெயர் எடுத்தாலும் சரி, ஷிர்க் செய்த நிலையிலே இறந்து விட்டால் அவன் கண்டிப்பாக நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று மக்களுடைய நம்பிக்கை, இந்த நம்பிக்கையோடு விளையாடக்கூடிய தவறான மக்களால் எப்படியெல்லாம் சீரழிக்கப்படுகிறது பாருங்கள். ஒரு நல்ல வாகனம் கிடைச்சிச்சு, எத்தனை பேர் அதை முதல்ல தர்காக்கு எடுத்துட்டு போய் பூஜை போடுறாங்க. குழந்தை பிறந்துருச்சு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், அதை எடுத்துட்டு போய் தர்காக்கு போய் மொட்டை போடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நபியே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வக்கும் மினஷ் ஷாக்கிரீன், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களே நீங்கள் ஆகிவிடுங்கள். நமக்கு ஏதாவது ஒரு நிஅமத் ஏற்பட்டால் வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தா, ஒரு தீங்கா, ஒரு பயமா, அந்த தீங்கை அந்த பயத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். நான் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்பேன், அல்லாஹ் தான் எனக்கு அந்த தீங்கை நீக்கக்கூடியவன் என்ற அந்த நம்பிக்கை வர வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே, குறிப்பாக பெண்களிடத்திலே
இந்த ஷிர்கானது பல வகைகளில் சூனியம், அது போன்று தர்காக்களுக்கு செல்வது, அது போன்று அந்த கந்திஷ்டி, இன்னும் எத்தனையோ வகை, இப்படி எல்லா வகையிலும் குறிப்பாக பெண்களிடத்தில் இந்த ஷிர்க் பரவி இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இது குறித்த சரியான விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி, சரியான கல்வியை அவர்களுக்கு கொடுத்து, வரக்கூடிய சமுதாயம் தௌஹீதை அறிந்த சமுதாயமாக, தௌஹீதிலே உறுதியாக இருக்கக்கூடிய சமுதாயமாக, இந்த ஷிர்க்கை எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.